வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கான டிஷ்ஷஸில் ஒரு ஸ்பெஷல் சூப்பரான குழந்தைகளால் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச கொழக்கட்டை அல்லது கிறிஸ்பி கொழக்கட்டை. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பொரிச்ச மோதகம், ஃப்ரைடு மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்களை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ மேல் மாவு செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் மைதா மாவு, சப்பல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் நெய், தண்ணி கொஞ்சம் மாவு பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணி பொரிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ பூரணத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். 100 கிராம் துருவின தேங்காய், 100 கிராம் பொடிச்ச வெல்லம், ஒரு 5 ஏலக்காவை தோல் நீக்கி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 டீஸ்பூன் நெய். இப்போ என்ன பண்ணிடலாம், பூரணத்தை ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 4-5 டீஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி பருப்பை, முழுசாக இருக்கிற முந்திரி பருப்பை உடச்சிக்கலாம். நடுவில் பூச்சி இருந்தால் தெரியாது. ஸோ நான் உடச்சி குட்டி குட்டியாக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்ல சூப்பராக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம தேங்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். தேங்காவை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். வாசனை கமகமகமாக அடிக்குது. அந்த வறுத்த தேங்காவோட வாசனை சூப்பராக இருக்குது. ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். இதில் நம்ம அந்த வெல்லத்தையும் அப்படியே போட்டு தான் கிளற போகிறோம். சில டிஷ்ஷஸ்க்கு நம்ம வெல்லத்தை அப்படியே போடுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பிராண்டடாக வெல்லம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா மண் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டிஷ்ஷஸ்க்கு நம்ம தண்ணியை ஊற்றி கரைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இதில் எனக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னா, சில சமயம் நம்ம எண்ணெய்க்குள்ளே ஸ்டஃபிங்கை போடும்பொழுது அது ஊசாய், அதாவது வெளியில் கசிஞ்சுது அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் வெல்லத்தை எப்படியே போடுறேன். இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு நம்ம கொஞ்சம் பிராண்டடாக வெல்லம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா மண் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா கிளறிட்டு, அந்த வெல்லம் கொஞ்சமாக அப்படியே வாட்ரியாக லைட்டாக ஆகும். நம்ம பாகு வைக்கிற மாதிரி வராது. லைட்டாக வாட்ரியாக ஆனதுக்கப்புறமா எல்லா வெல்லமும் அப்படியே ஒன்று சேர்ந்து தேங்காவோட அப்படியே வாட்ரியாக ஆனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய உள்ள ஸ்டஃபிங் ரெடி. பூரணம் ஆறி உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம், மேல் மாவை. ஸோ கோதுமை மாவு, மைதா மாவு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துப்போம். உப்பை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் நெய்யையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். இப்போ தண்ணி இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம 200 கிராம் எடுத்துருக்கோம் மாவு. நியர்லி ஒரு ஹாஃப், அதாவது 100 ml தண்ணி தான் தேவைப்படும். அதை விட குறைச்சலாக தான் தேவைப்படும். அப்படி தேவைப்படுற தண்ணியை கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கணும். பாயில் வாட்டர் கிடையாதுங்க, வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்க வேண்டியது, தண்ணியோட அளவு அரை பங்குக்கும் கம்மியாக தான் தேவைப்படும். வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்பாத்தி மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸ்க்கு, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல், சைடு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு மைதா மாவை பயன்படுத்திக்கலாம். ஸோ தொட்டு தொட்டு நல்லா பெரிய சப்பாத்தியாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம், இட்டு வச்சுட்டு பார்ப்போம். இப்போ சப்பாத்தியை அதை திரட்டி வச்சாச்சு. ரொம்ப திக்கும் கிடையாது, தின்னும் கிடையாது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய சம்பளத்தோட மூடி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சின்னதாக, ரொம்ப பெருசாக நம்மளால் செய்கிறது கஷ்டம். ஓரளவுக்கு சின்ன சைஸ் மூடி எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சு அதோட இம்ப்ரெஷனை வச்சு குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம எடுத்துப்போம். குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து அதில் நம்ம இந்த பூரணத்தை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும். அது எடுத்தோடனே நீங்கள் ஒரு பக்கம் இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்னதாக இப்படி செஞ்சு வச்சுக்கலாம், புட்டியாட்டம். இப்போ அதில் ஒரு சின்ன உருண்டை, அதே மாதிரி நீங்கள் பூரணத்தையும் ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், சின்னதாக உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு அதை சேர்த்துடணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு மேலே மோதகத்தை மூடுறதுக்கு வராது. ஃப்ரைடு மோதகம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி ஒரு லைட்டாக இப்படி ஒரு திருகி விட்டுருங்க. திருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக குட்டி குட்டியாக பொம்மையாட்டம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரியே ஓரளவுக்கு செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம். நான் இதை செஞ்சு வச்சுட்டு
அடுப்பில் எண்ணெயும் காய வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 10 மோதகம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டை பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, செக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் எண்ணெயை. ஸோ இப்படி போட்டுடலாம், உள்ள மெதுவாக அப்படி போட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் மைதா மாவு கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இழுத்து கொடுக்கும். நமக்கு வந்து வெறும் கோதுமை மாவு மட்டும் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நமக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வந்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உள்ளே வந்து நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டோம், அதனால் உள்ளே வந்து இது வேகுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு வேண்டாம். உள்ளே வந்து அது ஆல்ரெடி வெந்த பூரணம் தான். ஸோ இது மேலே வந்து அழகாக லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனோடனே மேல் மாவு பொரிஞ்சிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், அப்படியே அழகாக கலர் வந்து சூப்பராக மாறிட்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்ச கொழுக்கட்டை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் குட்டி குட்டியாக ஒரே மாதிரி சைஸில் இருக்குது. நம்ம ஒரே மாதிரி தானே அந்த வட்டத்தை எடுத்தோம் அந்த சம்பளத்தோட மூடியை வச்சு. அவ்வளோ அழகாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உள்ளே வந்து அருமையான பூரணம், அந்த தேங்காய் வதக்கின வாசனை, முந்திரி பருப்பு வாசனை, ஏலக்காய் வாசனைலாம் சேர்ந்து வெளியில் வந்து ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர். இது அவ்வளோ டேஸ்டியான, குழந்தைகளால் படக்கூடிய ஒரு பூரணம் அது கொழுக்கட்டைங்கிறது. ஸோ இதை எடுத்துடலாம், மெதுவாக எடுப்போம். இது நம்ம வெளியில் வந்து மைதா மாவை லைட்டாக தோய்ச்சி தானே நம்ம இட்டிருக்கோம், அதனால் அந்த மைதா மாவினுடைய துகள்கள் தான் நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் தெரியறது. ஃபென்டாஸ்டிக்கான கிறிஸ்பியான, பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய நம்ம பொரிச்ச கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையுமே போட்டு எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து போட்டிருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட நியர்லி வந்து ஒரு 20லேருந்து 25 மோதகங்கள் பொரிச்ச கொழுக்கட்டை இந்த மாதிரி கிடைக்குங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, வாசனை ஊற தூக்குது. செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே அப்படி ஒரு மனங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் நிறைய கொழுக்கட்டை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாத்தையும் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.